சிவராம் காரன். அவருடைய நூலுக்கு ஒரு ஞான கிறுக்கனின் 10 முகங்கள் என்று அவருடைய தன் வரலாற்றை ஆங்கிலத்திலிருந்தோ அல்லது கன்னடத்திலிருந்தோ நம்முடைய சிற்பி அவர்கள் மொழிபெயர்த்திருக்கிறார்கள். முதலில் சிற்பி அவர்களுக்கு என்னுடைய நன்றியறிதலையும் பாராட்டுதலையும் தெரிவிக்க வேண்டும். அவ்வளவு அற்புதமான நடை. அது மொழிபெயர்ப்பு என்று தெரியாமல் இயல்பாக அவர் அந்த நூல் இயற்றி இருந்தால் எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட நடை. சிற்பி அவர்களுக்கு புதிதாக ஒன்றும் பெருமை சேர்க்க வேண்டியதில்லை. அவர் சிற்பி செதுக்கிய அற்புதமான சொற்சிலை இந்த நூல். கன்னட தேசத்தில் தோன்றிய அந்த சிவராம் காரன் 10 தலை என்று போட்டிருக்கிறார்கள். 10 தலை ராவணனை நாம் அறிவோம், 10 தலை ராமனை இப்போதுதான் நாம் அறிகிறோம். அவரே தன்னுடைய நூலில் இது சுயசரிதை, தன் வரலாற்று நூல், மற்றவர் எழுதிய நூல் அல்ல. அவரை பற்றி குறிப்பாக சொல்லுகிறேன். அவருடைய நூல்கள் 47 நாவல்கள், 31 நாடகங்கள், 4 சிறுகதை தொகுப்புகள், 6 கட்டுரை நூல்கள், 13 கலைகள் தொடர்பான நூல்கள், 9 கலைக்களஞ்சிய தொகுதிகள், 2 கவிதை தொகுதிகள், 100க்கும் மேற்பட்ட கட்டுரைகள், பல மொழிபெயர்ப்பு நூல்கள். இத்தனை படைப்புகளுக்கு இடையில் அவருடைய உச்சமான பணி என்பது கன்னட தேசத்திற்கே உரிய யட்சகானத்தை தூக்கி நிறுத்தி உலகெங்கும் கொண்டும் பரப்பியது. அவரை நவீன இந்தியாவினுடைய ரவீந்திரநாத் தாகூர் என்று ராமச்சந்திர குஹா அவர்கள் சொல்லுகிறார்கள். அது ரொம்ப பொருத்தம். தீவிரமான ஆச்சார அனுஷ்டானங்களுடைய கோட்டா பிராமண குடும்பத்திலே தோன்றியவர். அவர்கள் வெளியிலே சென்று வீட்டிற்கு வந்தால் குளித்து விட்டுத்தான் உள்ளே வர வேண்டும். அந்த அளவுக்கு ஆச்சாரமான குடும்பம். இன்னும் சொல்ல போனால் அக்மாத் பிராமணர்கள் என்று சொல்லலாம். கர்நாடகத்திலே அந்த கோட்டா பிராமணர்கள் என்று சொன்னாலே ஒரு படி உயர்மா. அந்த பிராமணர்கள் சமூகத்திலேயே ஒரு தலையாய தன்மை உடையவர்கள். அவர்கள் வேறு சன்னியாசிகளை கூட வணங்க மாட்டார்களாம். அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தில் இருந்து கலப்பு மனம் செய்யக்கூடிய அளவுக்கு துணி உடையவர் நம்முடைய எழுத்தாளர் காரந்தவர், சிவராம் காரந்தவர். நான் சொன்னேன், அவருடைய நூல்களை பற்றி வரிசையாக சொன்னேன். அவர் பெற்ற பாராட்டுக்களை பாருங்கள். சாகித்ய அகாடமி விருது, சங்கீத நாடக அகாடமி விருது, ஞானபீட விருது, பத்மபூஷன் விருது, துளசி சம்மான் விருது, ஸ்வீடிஷ் அகாடமி விருது, 4 பல்கலைக்கழகங்கள் கொடுத்த கௌரவ பட்டம், டாக்டர் பட்டம். இதையெல்லாம் அவர் பெரிய பொருட்டாகவே கருதவில்லை. அவருக்கு மக்கள் அளித்த பெரும் ஆதரவு. அவருடைய ஞானபீட விருது கிடைத்தவுடன் தவணகிரே என்ற ஊரில் அவருக்கு பாராட்டு கூட்டம் நடந்ததாம். ஏறத்தாழ 10,000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் கூட்டம் வந்து பாராட்டியது. ஒரு எழுத்தாளருக்கு 10,000த்துக்கு மேற்பட்ட மக்கள் கூட்டம் வருவது என்பது நம்மால் நினைத்து பார்க்க முடியவில்லை. திரைப்படத் துறையிலோ அரசியல் துறையிலோ இருக்கிறவர்களுக்குத்தான் அப்படிப்பட்ட ஒரு மக்கள் ஆதரவு இருக்கும். ஆனால் கர்நாடக மக்கள் நம் தமிழ்நாட்டிலிருந்து வேறுபட்டவர்கள் போல தெரிகிறது. சரியாக இனங்கண்டு பாராட்டுவரை பாராட்டியிருக்கிறார். அவருடைய யட்சகான நிகழ்ச்சியை ரஷ்யாவில் நிகழ்த்துகிற போது கிரெம்ளினில் நிகழ்ச்சி முடிந்தவுடன் 4000 பேர் 10 நிமிடங்கள் எழுந்து நின்று கைதட்டினார்களாம். இதெல்லாம் கேட்கிற போதே நமக்கு மயிர்கூச்சல் எரிகிறது. அப்படிப்பட்ட ஒரு மாமனிதனுடைய வாழ்க்கை வரலாற்றை அந்த கட்டாயம் நாம் அனைவரும் படிக்க வேண்டும். அதை அருமையான மொழியிலே தந்திருக்கிறார். அவரை பற்றிய குறிப்புகளை பார்க்கலாம். மிகச்சிறந்த காந்தியவாதி. ஆரம்பத்திலே அவர் மங்களூர், உடுப்பி, கோட்டா,
நான்கு ஊர்களில் தான் அவர் பெரும்பாலான காலத்தை கழித்திருக்கிறார். ஆரம்பத்தில் காந்தியத்தில் ஈடுபாடு அதிகமாகி விடுதலை போராட்ட காலத்தில் ஈடுபட்டு சபரிமலை ஆசிரமம் வரைக்கும் சென்று அங்கு தங்கி அதோடு உறவாடி இருக்கிறார். அந்த கொள்கை கோட்பாடுகளோடு அவர் கூறுகிறார், எழுத்தும் இலக்கியமும் மட்டுமே என்னுடைய களம் அல்ல, நாடக கலையில் பல பரிசோதனைகள். நீங்கள் இந்த நூலை படித்தால் தான் தெரியும். நாம் சொன்னதிலிருந்து அவர் ஒரு பெரிய நாவலாசிரியர், எழுத்தாளர் என்றுதான் நமது மனதிலே இருக்கும். ஆனால் நாடகத்தில் அவ்வளவு ஈடுபாடு, நாட்டியத்தில் அவ்வளவு ஈடுபாடு, சங்கீதத்தில் அவ்வளவு ஈடுபாடு, சித்திரத்தில் அவ்வளவு ஈடுபாடு, சிற்பக்கலையில் இவ்வளவு ஈடுபாடு. நம்ம இதை கேட்கிற போது த ஜேக் ஆஃப் ஆல் ட்ரேட் அண்ட் மாஸ்டர் ஆஃப் நன் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள். ஆனால் அப்படி அல்ல, ஜேக் ஆஃப் ஆல் ட்ரேட் அண்ட் மாஸ்டர் ஆஃப் மெனி என்றுதான் அவரை சொல்ல வேண்டும். அதை உள்ளபடியே அந்த நூலின் மூலமாக நாம் அறிகிறோம். எதையுமே அவர் சாதாரணமாக எடுத்துக்கொள்வதே இல்லை. எதில் நுழைந்தாலும் அதில் என்ன இருக்கிறது, இது எப்படி மாற்றம் செய்ய வேண்டும், இது மாணவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் எப்படி பயன் தரும் என்று ஆராய்ச்சி இடைவிடாமல். அவருடைய காந்திய ஈடுபாட்டை பற்றி சொன்னேன். கதர் அணிவதில் ஈடுபாடு, அதில் அவருடைய சிந்தனை ராட்டையில் என்ன மாறுபாடு செய்வது. நாம் அப்படி நினைப்போமா? கதர் சட்டை போட்டால் முடிந்து விட்டது, நம்முடைய கதருக்கான ஆதரவு என்று நினைப்போம். ஆனால் அவர் அப்படி இல்லை. ராட்டையில் என்ன செய்யலாம், அதற்கு ஒரு தொழிற்சாலை, மர தொழிற்சாலை ஏற்படுத்தி அதில் ராட்டையில எது எளிதாக இருக்கும், அதிகமான நூல் எப்படி வரும், அது அப்படி ஈடுபடுகிறார். அப்புறம் ஒரு கதர் சட்டை என்றால் நாம் பெரும்பாலும் வெண்மை தான் நினைப்போம். அவர் தன்னுடைய சொந்த முயற்சியிலே ஒரு கெமிக்கல் இன்ஜினியரை போல அதில் எப்படி சாயம் தோய்க்கலாம், அது எப்படி வண்ணம் ஏற்றி அதை எல்லோரும் விரும்புமாறு செய்யலாம் என்று நினைக்கின்றார். இப்படி ஒவ்வொரு துறையிலும் ஆச்சரியமாக இருக்கிறது. அடுத்து இவர் எழுதிய நூல்களில் சிறார் இலக்கியத்தை ரொம்ப விரும்புகிறார். குழந்தைகளுக்காக அதற்கு கலை களஞ்சியத்தை இவரே வெளியிடுகிறார். எப்படி எழுதினால் அந்த குழந்தைகளுக்கு மனதிலே பதியும், எளிதாக விளங்கும் என்று கேட்கிறார். அது மட்டும் இல்லாமல் அறிவியல் கலைக்களஞ்சியம், விலங்குகள் கலைக்களஞ்சியம், இதெல்லாம் ஒரு அரசோ ஒரு பெரிய தமிழ் ஆராய்ச்சி நிறுவனமோ செய்ய வேண்டிய பணிகளை அவர் தனியாக செய்திருக்கிறார். 9 தொகுதிகள். அதற்கு அவர் எடுத்த புகைப்படங்கள் என்று பார்த்தால் ஆச்சரியமாக இருக்கும். இதை செம்முற அமைப்பதற்காக 3000 படங்களை எடுத்திருக்கிறார். அதில் 1000 படங்கள் இவரே தன்னுடைய கருவியை கொண்டு எடுத்தது, மீதி 2000 படங்கள் சேகரித்தது. இப்படி அவருடைய சாதனைகளை எல்லாம் பார்த்தால் நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. இதெல்லாம் உண்மைதானா அல்லது பலர் சொல்லுகிற போது சும்மா கதையா என்று நமக்கு தோன்றுகிறது. அது மட்டும் இல்லாமல் ஆதிவாசிகள் மக்களுக்காக பல இடங்களிலே இவர் போராட்டம் நடத்துகிறார். தம்மை அடையாளப்படுத்தி இந்த வாய்ஸ் ஆஃப் வாய்ஸ்லெஸ் என்று சொல்லுவோம் இல்லவா, அதுபோல தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டார். நாட்டுப்புற கலைகளில் குறிப்பாக யட்சகானத்தில் அவருடைய அதீதமான ஈடுபாடு, அதில் சீர்திருத்தம், உலக அளவில் அதை கொண்டு சென்றார் என்று ஏற்கனவே நான் சொன்னேன். அவரை சொல்லுகிற போது நமக்கு நினைவில் இருக்கக்கூடிய முக்கியமான 3 நூல்கள், சோமனதுடி ஐயா திருமானவர்கள் சொன்னது போல அந்த நூல் மிகவும் பிரபல்யம், அது திரைப்படமாகவும் வந்தது, நானும் பார்த்திருக்கிறேன். மரளி மண்ணிக்கை, முக்கஜல கனகசலு, இவைகள் காலத்தை வென்ற அவருடைய நாவல் படைப்புகள். தன் வரலாற்று நூலாக ஹச்சு மனசின ஹத்து முக்களு, இது கன்னட மொழியில தன் வரலாற்றுக்கு அவர் கொடுத்திருக்கிற பெயர். 10 Faces of Crazy Mind, இதை ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்திருக்கிறார். அதை நம்முடைய சிற்பி ஐயா அவர்கள் ஒரு ஞான கிறுக்கனின் 10 முகங்கள், அது நல்ல அருமையான மொழிபெயர்ப்பு. திருமாலுக்கு 10 அவதாரங்கள், எனக்கோ 16 அவதாரங்கள் என்று சொல்லுகிறார். தேசபக்தி, சுதேசியம்,
வணிகம், இதழியல், ஆன்மீகம், கலைகள், புகைப்படம் எடுத்தல், நாட்டியம், நாடகம், சித்திரம், சிற்பம், சமூக சீர்திருத்தம், கிராம மறுமலர்ச்சி, கல்வித்துறையில் சோதனை முயற்சிகள் என்று அவருடைய செயல்பட்ட துறைகள் விரிந்து கொண்டே போகின்றன. இவை அனைத்தையும் ஆவணப்படுத்துவதற்காகவே தன் வரலாற்றை அவர் எழுதுகிறார். 36 அத்தியாயங்கள். அதில் தலைப்புகள் கூட ரொம்ப சுவையா இருக்கு. முட்டைக்குள் குஞ்சு. உடனே நமக்கு படிக்க தோன்றும், என்னடா எழுதியிருக்கிறார். கிளி பயிற்சி, நகரத்து எலி, இவை அத்தியாயங்களுடைய சில தலைப்புகள். 10/10/1902 பிறந்த காரன் இயற்கை எழில் கொஞ்சம் தென் கர்நாடகத்தின் வடக்கு பகுதி உள்ள கடற்கரை ஊராகிய கோட்டா, அது உடுப்பி மாவட்டத்தில் இருக்கக்கூடியது கோட்டா, அவருடைய பெயரோடைய அந்த ஊரை சேர்த்துக் கொள்கிறார். கோட்டா சிவராம் காரந்த் என்றுதான் அவர் எழுதுகிறார். நான் முன்பே சொன்னது போல ஒரு மிக ஆச்சாரமான பிராமண குடும்பத்தில் பிறந்தவர். புத்தூரில், அருகில் இருக்கிற புத்தூரில் அவருடைய குடும்பம் குடியேறுகிறார். குந்தாபுரம் உயர்நிலை பள்ளியில் அவர் படிக்கிறார். இது முக்கியமான 3 ஊர்கள் தான் அவருடைய செயல்பாடு. கோட்டா, குந்தாபுரம், இது 2 முக்கியமானது. அந்த குந்தாபுரம் உயர்நிலை பள்ளி ஆசிரியர் படிக்கிற போது, அப்போதெல்லாம் ஆங்கிலத்தில் உரையாடுவதுதானே மேன்மையாக கருதிய காலம். தலைமை ஆசிரியர் ஒரு கட்டளை, யாராவது கன்னடத்தில் பேசினால் அவ்வளவுதான், அவனுக்கு அடி அல்லது தண்டனை, ஃபைன் ஏதாவது. இது இவருடைய மனதை உறுதி கொண்டே இருந்தது. ஒரு நாள் அடுத்த அறையிலே தலைமை ஆசிரியர் வகுப்படுத்திக் கொண்டிருக்கிறார். இந்த அறையில் இவரும் இவருடைய நண்பர்களும் இருக்கிறார்கள். அவருக்கு தோன்றுகிறது, இன்று அவருக்கு ஒரு பாடம் கற்பிக்க வேண்டும் என்று. உடனே நண்பனை பார்த்து, நீ உறக்க சிரி என்று சொல்லுகிறார். அந்த பையன் ஒன்று உறக்க சிரிக்கிறார். உடனே அதிலும் அதிகமாக குரல் எடுத்து, நிறுத்து நிறுத்து, நீ என்ன கன்னடத்திலே சிரிக்கிறாய், ஆங்கிலத்தில் சிரி என்று, சிரிப்பிற்கு கூட ஆங்கிலத்தில் சிரி என்று சொன்ன உடனே அது பக்கத்தில் இருந்த தலைமை ஆசிரியருக்கு குத்தியிட்டி போல குத்தியது. அன்றிலிருந்து அவர் யாரையும் ஆங்கிலத்தில் பேசி இன்னும் சொன்னதில்லை. தியோசாபிக்கல் சொசைட்டியோடும் அவருக்கு நெருக்கமான தொடர்பு உண்டு. ஆரிய சமாஜத்தோட தொடர்பு, தாகூரின் நூல்களில் பெரும் ஈடுபாடு. சாந்தி நிகேதனுக்கு செல்ல வேண்டும் என்று நினைக்கிறார். அவருடைய தந்தையார் தடுத்து விடுகிறார். என்ன காரணம் என்று கேட்டால், கல்கத்தாவில் பிராமணர்கள் கூட மீனை உண்பார்கள், ஆகவே நீங்க போகக்கூடாது என்று சொல்லிவிடுகிறார். ஆனாலும் பிற்காலத்தில் அதை தாண்டி அவருடைய காலத்துக்கு, தந்தையுடைய காலத்துக்கு பின்னால் சாந்தி நிகேதன் செல்கிறார். அங்கேயும் தன்னுடைய நிகழ்ச்சிகளை எல்லாம் நடத்துகிறார். உள்ளூர் பிரமுகர் ஒருவர் சில நகைச்சுவையான இதையும் சொல்லுகிறார். அந்த விடுதலை போராட்ட காலத்துல ஒரு உள்ளூர் பேச்சாளர், அவர் வெள்ளையனை எப்படியாவது விரட்டிவிட வேண்டும் என்பதற்காக குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார். அப்போது அவர் சொல்லுகிறார், 30 கோடி முகமுடையாள் என்று சொல்லுவோம் அல்லவா, 30 கோடி இந்தியர்களும் ஒரே நேரத்தில் மூக்கை சீந்தினால் அந்த சடி வெள்ளத்திலேயே வெள்ளையன் அடித்துக் கொண்டு போய் விடுவாங்க. அது ஒரு தரம் குறைந்த நகைச்சுவையாக இருந்தாலும் கூட அப்படியெல்லாம் கூட அந்த காலத்தில் பேசினார்கள் என்று அதையும் தன்னுடைய நூலில் பதிவு செய்கிறார். பள்ளி கல்லூரிகளை விட நான் மக்களிடம் படித்ததுதான் அதிகம் என்கிறார். சுதேசிய பணி, கதர் பிரச்சாரம், ராட்டைகளை தயாரித்து மக்களுக்கு வழங்குதல், நெசவாளிகளுக்கு நூற்பு பருத்தி வழங்குதல், துணியை சுமந்து சென்று விற்றல், கதற்கடை வைத்தல், கதர் துணியில் வண்ணம் ஏற்றுதல் என்று இவர் ஒவ்வொரு துறையில் இருந்தாலும் பெயரளவில் செயல்படுவதே இல்லை. அதில் என்ன புதுமை செய்ய முடியும், எது இன்னும் தரம் உயர்த்த முடியும் என்றுதான் அவர் முயல்கிறார். அவருடைய குடும்பத்தில் எல்லோருமாக சேர்ந்து காசி யாத்திரை செய்கிறார்கள். அப்போது காசி இன்றும் கூட இப்போது சுத்தம் படுத்தி இருக்கிறார்கள் சொல்லுகிறார்கள்.
அந்த காசி விஸ்வநாதருடைய ஆலயம் சந்து பொந்து நிறைந்த மாடுகளும் மக்கள் கூட்டமும் நெருங்கி இருக்குமா. அப்போது சொல்லுகிறார், காசி விஸ்வநாதருக்கு மூச்சு முட்டாதா, அவர் எப்படி உயிரோடு இருக்கிறார் என்று எழுதுகிறார் கிண்டலார். மேலும் அங்கே இந்த பண்டாக்கள், நம்ம ஊர் அர்ச்சகர்கள் போல, அவர்கள் நம்மை விடவே மாட்டார்கள். நீங்கள் பணம் கொடுத்தாலும் உங்களை சவிப்பார்கள், நீங்கள் பணம் கொடுக்காவிட்டாலும் உங்கள் சவிப்பார்கள். பணம் கொடுத்தால் ஏன் சவிப்பார்கள், இன்னும் கொடு என்று கேட்டு. இப்படி அந்த நடைமுறையிலே இருக்கக்கூடிய குறைகளையும் வெகு நேர்த்தியாக மனதிலே பதியும்படியாக சொல்லுகிறார். குந்தாபுரத்தில் ஒரு பெரு வெள்ளம் வந்து விட்டது அவருடைய ஊரில் பக்கத்துல. பேரழிவு, பெருந்துயரம். அவருடைய நாவல்கள் முழுவதுமே ஏதாவது ஒரு கருப்பொருளை மையமாக கொண்டுதான் அவர் எழுதியிருக்கிறார். குந்தாபுரத்து வெள்ளம் பற்றி ஔதாரியதா ஊருவல்லி என்ற நாவல் எழுதுகிறார். திருமணங்களிலே இந்த தாசிகளுடைய சதிராட்டம் நடக்கும், அது சிறப்பன்று என்று அதை எதிர்த்து மரளி மன்னிக்கே என்ற நாவலில் அது புரட்சி கோஷம் எழுத்துகிறார். அதே போல பால்ய விவாகம் கூடாது என்று இந்த இப்படிப்பட்ட சீர்திருத்த கருத்துக்கள். கன்னட மொழியில் சொந்தமாக வசந்தா என்ற ஒரு பத்திரிகை நடத்துகிறார். சந்தாக்கள் போதவில்லை, பத்திரிகைகள் அவ்வளவு எளிதாக விற்காது. பத்திரிகைகள் கட்டுரைகள் வாங்கினால் அது யார் எழுதிய கட்டுரைகளையோ தங்கள் பெயரில் போட்டுக் கொள்ளுகிறார்களாம். இப்படி தன்னுடைய அனுபவத்தை அருமையாக எழுதுகிறார். வசந்தா என்ற பத்திரிகை கடைசியிலே அது வேறு வழி இல்லாமல் நிறுத்திவிட்டார். நாடகத்துறையில் அவருக்கு அதீதமான ஈடுபாடு. மாணவ பருவம் முதலே பள்ளி நாடகத்திலே அவர் ஈடுபாடு. மராத்திய மொழி நாடகங்களில் பக்கத்தில் இருக்கக்கூடிய கர்நாடகத்துக்கு மேலே மராட்டியம், அந்த தொடர்பினால் மராட்டிய நாடகங்களை அவர் அரிதும் தனக்கு தெரியாவிட்டால் கூட அந்த மொழியை நன்றாக தெரிந்தவர்களை வைத்துக் கொண்டு மொழிபெயர்த்து அதை அரங்கேற்றுகிறார். பல நாடக குழுக்களோடு தொடர்பு, அவர்களுக்கு வேண்டிய புதிய ஆடைகளை எல்லாம் இவர் வடிவமைக்கின்றார். ஏதோ நாடகம் என்று சொன்னால் உட்கார்ந்து வந்து வருவதல்ல, அது வசனம் எழுதுவது, அதில் பாடல்களை சங்கீதத்தோடு இந்தந்த ராகத்தோடு நீங்கள் பாட வேண்டும் என்பது, இந்த பாவம் உனக்கு சரியாக இல்லை, நீ இப்படி முகத்தில் மாற்றம் கொண்டு வர வேண்டும். அவர் சொல்லுகிறார், நம்முடைய பரதநாட்டியம் போன்றவர்கள் எல்லாம் நம்முடைய உடலுடைய மேற்பகுதியில் தான் காட்டுகிறார்களே தவிர இடுப்புக்கு கீழே உள்ள பகுதியை அவர்கள் பயன்படுத்துவதே இல்லை அந்த நாட்டியத்திற்கு, அந்த முத்திரைகளுக்கு என்று. எந்த துறை எடுத்தாலும் அதில் ஒரு ஆராய்ச்சி வியப்பாக இருக்கிறது. இசை பாடல்கள் அதிகமாக இருந்த நாடகங்களை குறைத்து உரைநடைகள் அதிகமாக இருக்கக்கூடிய மாற்றத்தையும் அவர் செய்தார். இவர் எழுதிய 20 நாடகங்களில் 2 நாடகங்கள் மட்டும்தான் அச்சுக்கு வந்தன. பின்னால் அதற்கப்புறம் சிற்பங்களை பற்றி சொன்னோம். அஜந்தா, எல்லோரா, மகாபலிபுரம், இந்தியாவினுடைய அருங்காட்சியகங்கள் அத்தனையும் போகிறார். எங்கெங்கெல்லாம் முடியுமோ அத்தனையும் சென்று பார்க்கிறார். நம்முடைய தஞ்சை நகரத்துக்கு வந்திருக்கிறார், பிரகதீஸ்வரர் ஆலயத்தை, மகாபலிபுரத்தை பார்த்திருக்கிறார். அது பற்றிய விரிவான குறிப்புகளை எடுத்து செல்லுகிறார். தென்னாட்டில் எப்படி இருக்கிறது, வடநாட்டில் எப்படி இருக்கிறது என்றெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுகிறார். ஆனந்த குமாரசாமி என்று ஒரு பிரபலமான இலங்கை ஆங்கிலேயர், அவருடைய நூல்களை எல்லாம் ஆழ கற்கிறார். த டான்ஸ் ஆஃப் சிவா என்று அவருடைய பிரபலமான நூல், ஆங்கில நூல். அவருடைய சிவபெருமானுடைய நாட்டியத்தை பற்றி எல்லாம் எழுதுவார் ஆனந்த குமாரசாமி. அவருடைய நூல்களை எல்லாம் தீவிரமாக படித்து அதை பின்பற்றுகிறார். வெளிநாட்டு பயணம், உள்ளூர் மட்டும் இல்லை, இந்தியா முழுக்க அலைகிறார். மேடு பள்ளம், காடு, மலை, அவர் போகாத இடமே கிடையாது. ஐரோப்பாவில் இத்தாலி, பிரான்ஸ், நார்வே, ஸ்வீடன், டென்மார்க், ஜெர்மனி, பெல்ஜியம், ஹாலந்து, சுவிட்சர்லாந்து என்ற இடங்களில் எல்லாம் பெரும் அற்புதமான கலை பொக்கிஷங்கள். அங்கே பல நாட்கள் செலவழிக்கிறார் அந்த மியூசியங்களில் எல்லாம்.
கோவில்களை பார்க்கிற போது அவர் சொல்லுகிறார், நான் கடவுளை பார்ப்பதில்லை, ஏனென்றால் எனக்கு கோயில்களே கடவுளாக தெரிகின்றது. அந்த அளவுக்கு அந்த சிற்பக்கலையிலே அதீதமான ஈடுபாடு. கிராம மேம்பாடு ரொம்ப முக்கியமா நினைக்கிறார். புத்தூர் கல்வி பரிசோதனையில் ஆசிரியர்களுக்கு பயிற்சி கொடுக்கிறார். இது ரொம்ப நல்ல ஒரு கருத்து. கேட்கலாம். இந்த கிண்டர் கார்டன் நம்ம குழந்தைகளுக்கு, சின்ன குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கும் இல்லையா, அதை கன்னடத்திலே மாற்றி மிக அதற்கு பாடத்திட்டங்களை எல்லாம் வகுத்து, அதுக்கு பேரு பாலர் வனம். தன்னுடைய பெரிய வீட்டிலேயே அந்த பாலர் வனத்தை அமைக்கிறார். அந்த குழந்தைகளுக்கெல்லாம் கிண்டர் கார்டன் பள்ளிக்கூடம் எப்படி இருக்க வேண்டும் என்று அவர் ஒரு முன்னோடி நிறுவனமாக நடத்துகிறார். அவர் சொல்லுகிறார், பெரும்பாலான ஆசிரியர்கள் பாடத்திட்டத்துக்குள் பதுங்கிக் கொள்ளுகிறார்கள். இது பெரும்பாலான ஆசிரியர்களுக்கு பொருந்தும். ஏனென்றால் நானும் பல காலம் ஆசிரியராக இருந்தவர். பாடப்புத்தகங்களை எழுதி வெளியிட்டு மற்ற நூலெல்லாம் கூட விற்பனை அதிகமாக ஆகவில்லை. ஆனால் பாடப்புத்தகங்கள் ஓரளவு விற்றன, தன்னுடைய கையை கடிக்காமல் அவைகளெல்லாம் காப்பாற்றின. சொந்தமாக அச்சகமே வைக்கிறார். ஏனென்றால் ஒரு தரம் அச்சுக்கு கொடுத்தால், அவன் தொகை கொடுத்தால் தான் அடுத்த பிரதி அடிக்கிறான். ஆனால் அதற்கு கொடுப்பதற்கு வழி இல்லை. ஆகவே சொந்தமாக கடன் வாங்கி அச்சகம் நடத்துகிறார். அதனால் ஏற்படுகிற நஷ்டத்தை பின் அந்த ஒவ்வொரு பகுதியாக விற்கிறார். அடுத்து நாட்டியம். நாட்டியத்திலும் இவர் பல புதிய முயற்சிகளை மேற்கொள்ளுகிறார். தனி பாணி நாட்டி என்பது வெறும் உடல் இயக்கம் அன்று, அழகியலும் சிந்தனையும் ஒருங்கிணைந்து இந்துஸ்தானி இசையை பின்புலமாக்கி அதை நடத்துகிறார். அலிபாபாவும் 40 திருடர்களும் கதையை பெருத்த மேடையில் எந்தவித வசனமே இல்லாமல் அதை நடித்து காட்டியிருக்கிறார். அலிபாபாவும் 40 திருடர்களும் கதை. நடனம் நாடகம் அல்ல, அசைவும் இசைவும் கலந்திருக்கும் கலை என்று பேசுகிறார். செவ்வியல் நாட்டியல் வடிவங்களில் நான் முன்பே சொன்னது போல உடலின் மேற்பகுதிக்கு முக்கியத்துவம் தருவது போல இசைவுகளை கீழ்ப்பகுதியில் பயன்படுத்துவதில்லை என்று அவர் பற்றி ஒரு ஆராய்ச்சி. அடுத்து யட்சகானத்தை அவர் மிகவும் நேசிக்கிறார். அந்த நாட்டுப்புற நம்முடைய கதகளியை போல, கேரளாவினுடைய கதைகளியை போல நாட்டுப்புற கிண்ணற நித்யா என்ற யட்சகான இசையை நாட்டியத்தை இணைத்து ஒரு புதிய பாணியை மேற்கொள்ளுகிறார். கேரளாவின் கதகளி, ஆந்திராவின் குச்சிப்புடி, லம்பாடிகளின் நடனம், ஒடிசி, நௌதாங்கி இவைகளையெல்லாம் மனதிலே வாங்கி யட்சகானத்தை எப்படி மேம்படுத்துவது என்று அதில் இறங்குகிறார். யட்சகானத்தில் பரப்ப ஒரு திட்டம் தயாரிக்குமாறு ஆங்கில சங்கீத நாடக அகாடமி கேட்டுக்கொண்டது. 60 வயதில் இந்த பணியை சாகித்ய அகாடமி கேட்கிறது, நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று. ஒரு நாளில் 10 மணி நேரம் அவர் நாட்டியம் ஆடுகிறார். நினைத்து பார்க்க வேண்டும். 60வது வயதில் ஒரு நாளில் 10 மணி நேரம் இந்த கதகளி நடனம் ஆடுகிறார். யட்சகானம் நடனம். உடுப்பி, பம்பாய், தார்வார், பெங்களூர், மங்களூர் என எல்லா இடங்களிலும் இதை மேடையேற்றுகிறார். நான் சொன்னது போல மாஸ்கோ கிரெம்லின் மாளிகையில் 10 நிமிடங்கள் 4000 பேர் எழுந்து நின்று கைதட்டினார்கள் என்று எழுதுகிறார். 8ஆம் வகுப்பிலேயே, ரொம்ப ஆச்சரியமான செய்தி கேளுங்கள், 8ஆம் வகுப்பிலேயே என்ன ஒரு 13 வயது இருக்கும், வியோகினி என்ற நாவல் எழுத தொடங்குகிறார். நம்பவே முடியவில்லை. நாவல் படிப்பதற்கே நமக்கு பல ஆண்டுகள் ஆகிறது. இவர் 8ஆம் வகுப்பு படிக்கிற போது வியோகினி என்ற நாவல் எழுத தொடங்கினார். திருமலாம்பாள் என்ற பெண் எழுதிய விராகினி என்ற நாவலுக்கு பதில் கூறும் வண்ணம் பாருங்க, தானா எழுதல, ஏற்கனவே வந்த ஒரு நாவல் இவருக்கு அந்த கருத்து ஏற்புடையது அல்ல. அதற்கு மறுப்பு தெரிவிக்கின்ற வகையிலே இவர் ஒரு மறுப்பு நாவலை எழுதுகிறார். வயது 8ஆம் வகுப்பு, 13 வயது இருக்கலாம். வசந்தம் இதழில் துப்பறியும் நாவல்கள். வெங்கடாச்சார் என்பவர்
எழுதிய வங்காள நாவல்களை கன்னடத்தில் மொழிபெயர்த்தார். கர்நாடகத்தில் அந்த நாவல்கள் பிரபலமாய் இருந்தன. இவர் மொழிபெயர்த்த வங்காள நாடகம். வேடிக்கையா சொல்லுகிறார், அந்நாவல்களில் இடம்பெற்ற கதாபாத்திரங்களை கர்நாடக மக்கள் தங்களுடைய வளர்ப்பு நாய்களுக்கும் பூனைகளுக்கும் பெயராக வைத்தார்கள். அவர்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சான். ஆனா தங்களுக்கு அந்த பெயரை வைச்சா ஒரு ரொம்ப முரண்பாடாக இருக்கும் என்று தன் நாய்களுக்கும் பூனைகளுக்கும் பெயர் வைத்தார்களா. அடுத்து நண்பர் பேராசிரியர் சொன்னது போல அந்த சோமனதுடி அந்த நாடகத்தை 5 நாளில் எழுதி முடித்தார். இந்த நாவலை இந்த நாவலை முதலில் ரசித்து சுவைத்தது அவர்களுடைய பக்கத்து வீட்டில் இருந்த பசு. இவர் திண்ணையிலே எழுதி வைத்து விட்டு உள்ளே சென்று நீரறிந்து விட்டு வரலாம் என்கிற போது அது வந்து அந்த நாவலை முதன் தன்னுடைய நாவால் சுவைத்தார். உடனே அவசரமாக சென்று அதை பறித்து ஒரு 4-5 பக்கங்கள் தான் போயிட்டு மீதியெல்லாம் காப்பாற்றினேன் என்று எழுகிறார். மங்களூர் பசுக்களுக்கு எழுத்து வாசனை அதிகம் போலும் என்று ஒரு வேடிக்கையாக அதை சொல்லுகிறார். காப்பி தோட்டத்தில் வேலை செய்யும் தாழ்த்தப்பட்ட புலையர் குடும்பங்களோடு பழகி இந்த நூலை எழுதுகிறார் சோமனதுடி. அது ரொம்ப முக்கியமானது. எழுத்து விஷயத்தில் நான் சோம்பேறி இல்லை, நினைத்தவுடன் எழுதி விடுவேன். தள்ளி போடுவது என்றால் எனக்கு என்ன என்றே தெரியாது. நான் தூங்கினாலும் என் கதைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும். மரளி மண்ணிக்கே 30 அத்தியாயங்கள் கொண்ட நாவல் 30 நாள்களில் எழுதி முடித்தார். 30 அத்தியாயம் 30 நாள். மனதில் தோன்றும் குறிப்பை நள்ளிரவில் விழித்துக் கொண்டால் குறித்து வைப்பேன். பகலில் திரும்ப அதை தொடர்வேன். பால பிரபஞ்சம் என்ற குழந்தைகள் கலைக்களஞ்சியம் என்று சொன்னேன். 5 பகுதிகள், 1800 பக்கங்கள், 120 நாள்களில் அதை எழுதி முடித்தார். நம்பவே முடியவில்லை. அசுர சாதனையாக இருக்கிறது. தச்சு பணி மேற்கொள்ளுதல் ரொம்ப வேடிக்கையா இருக்கு. நூல்கள் எழுதி போதிய அளவிற்கு அவருக்கு பணம் பெறவில்லை. ஆகவே ஏதாவது ஒரு தொழில் செய்யலாம் என்று ஒரு தொழிற்சாலை ஏற்படுத்த, மர தொழிற்சாலை. அதுவும் கட்டுப்படியாகவில்லை, மூடிவிடுகிறார். இந்த பால பிரபஞ்சம் என்று சொல்லக்கூடிய அந்த கலைக்களஞ்சியங்களை அரசு வாங்கியதினால் கொஞ்சமாவது நான் தப்பித்தேன் என்று அவர் எழுதுகிறார். அடுத்து அந்த மர தொழிற்சாலை என்று சொன்னேனே, அதுல பொம்மைகளை செய்கிறார். பள்ளிக்கூட குழந்தைகளுக்கு வேண்டிய ஸ்கேல் அதை செய்கிறார். மிக குறைந்த விலையில் பள்ளிக்கூட குழந்தைகளுக்கு கொடுக்கிறார். நமக்கு சம்பந்தம் இல்லாத அவருடைய நடவடிக்கைகளை பார்க்கிற போது இவர் எழுத்தாளரா, இவருக்கு என்ன சிந்தனை குழப்பமா, எப்படி என்று ஆச்சரியமாக இருக்கிறது. ஆனால் அவ்வளவு உண்மை. எதையுமே தொட்டால் விடுவதில்லை, அதனுடைய முழுமை காணும் வரை. அது மாதிரி ஒரு வித்தியாசமான மனிதராக இருக்கிறார். லேத்து எந்திரங்களை இவர் இயக்குகிறார். லேத்து எந்திரங்களை வாங்கி அதை இவரே ஆபரேட் பண்றார். நம்மளால நினைச்சு பார்க்க முடியுமா? நினைத்தது போல் இந்த எந்திரங்களை விற்று விட்டார். அச்சகம் தொடங்கினாலும் சிக்கல், புத்தகங்கள் அடித்தாலும் சிக்கல். இப்படி எதிர்நீச்சல் போட்டுக்கொண்டே தொடர்ந்து போராடி கொண்டே இருக்கிறார். 70-80களில் அவருடைய வயது சொல்றேன், வேகம் குறைந்தாலும் ஆர்வம் குறையவில்லை. வாழ்நாள் காதலான யட்சகானத்தில் தொடர்ந்து ஈடுபட்டு வந்தேன். ராகங்களை தொகுக்கும் அரிய பணியை மேற்கொண்டேன். அந்த ஏற்கனவே ஒவ்வொரு பகுதியிலையும் கர்நாடகத்திலேயே கூட ஒவ்வொரு மாவட்டத்திலும் கூட வேறுபடுகிறது. நம்முடைய பேச்சு மொழி குமரி மாவட்டத்திலும் நெல்லை மாவட்டத்திலும் சென்னையிலும் வேறுபடுவது போல யட்சகானத்தினுடைய ராகங்கள், அந்த ஆடை அணிவகங்கள், இவைகளெல்லாம் கூட அந்த ஊருக்கு ஊர் மாறுபட்டு இருக்கிறது. இவை அனைத்தையும் சென்று தொகுக்கின்றார். அதற்கு ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டு ஃபார்ம் கொடுக்கிறார். இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று அதை வரையறை செய்கிறார். நெருக்கடி, இது ரொம்ப முக்கியமான ஒன்று. நெருக்கடி நிலை இந்திரா காந்தி அம்மையார் அறிவித்தவுடன்
இவரால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. தனக்கு அளித்த ஞானபீட விருதை திரும்பி அனுப்பி விடுகிறார். ஞானபீட விருது எப்படிப்பட்டது? அவர் வாங்குகிற போது 10,000த்துக்கு மேற்பட்ட மக்கள் அந்த தவணகிரி சிற்றூரில் கைதட்டி பாராட்டினார்கள். 10,000த்துக்கு மேற்பட்ட மக்கள் அந்த விருதை இந்த தன்னுடைய எதிர்ப்பை நெருக்கடி நிலைக்கு காட்டுவதற்காக அதை திருப்பி அனுப்பி விடுகிறார். அப்போது பக்ருதீன் அலி அகமது நம்முடைய இவராக ஜனாதிபதியாக இருந்தார். 80வது வயதில், அவருக்கு 80, 4 ஆண்டுகளுக்கு முன் யட்சகான பயிற்சி அளித்துக் கொண்டிருந்த போது என் கெண்டைக்காலில் தசைவலி ஏற்பட்டது. உடனே அங்கே புகழ்பெற்ற மணிப்பால் ஆஸ்பத்திரிக்கு செல்லுகிறார், மருத்துவமனை. அவரையெல்லாம் பார்த்துவிட்டு, இடது காலில் ஒரு இரத்த குழாய் சுருங்கி போய் உள்ளது, அந்த குழாய் இறுக்கத்தை சரி செய்து விட்டால் தினமும் 6 உங்களுக்கு துன்பம் இருக்காது. அதற்கு நீங்கள் 6 அல்லது 7 மணி நேரம் ஒவ்வொரு நாளும் இங்கு வந்து நீங்கள் படுக்கையில் படுத்திருக்க வேண்டும், அந்த மருந்து செல்லும் என்று சொல்கிறார். அப்போது அதுக்கு என்ன காரணம் என்று கேட்கிறார். நீங்கள் அதிகமாக புகைப்பிடிக்கிறீர்கள். 40 ஆண்டுகளாக புகைப்பிடிக்கிறார் நம்முடைய எழுத்தாளர். அன்றிலிருந்து புகைப்பிடிதை நிறுத்திவிட்டார். ரொம்ப எளிதல்ல. 40 ஆண்டுகள் தொடர்ந்து இந்த செயின் ஸ்மோக்கர்னு சொல்லுவோமே, அப்படிப்பட்ட நிலையில் இருந்தவர் அன்றே நிறுத்திவிட்டார். அந்த மருத்துவரிடத்திலே ஒரு கேள்வி, அதெல்லாம் சரி, ஆனால் இந்த மருத்துவத்திற்கு பின்னால் அவருக்கு சற்று குணம் கிடைக்கிறது. ஆனாலும் சில நேரங்களில் நடந்தால் வலிக்கிறது. ஆனால் யட்சகானத்தை நாட்டியம் ஆடினால் வலிப்பதில்லை. அந்த மருத்துவர்கிட்ட கேட்கிறார், என்னங்க இது ஆச்சரியமா இருக்குன்னு. அதுதான் மனதுக்கும் உடலுக்கும் இருக்கக்கூடிய ரகசிய உறவு என்று, அந்த உனக்கு பிடித்த விஷயத்தை நீ செய்தால் உனக்கு அது துன்பமாக தெரியாது என்று ரொம்ப சுவையாக இந்த விஷயத்தை சொல்லுகிறார். 1940 முதல் இவருடைய இவ்வளவு நூல்களையும் எழுதினார் என்று சொல்லுகிறோம் அல்லவா. அவர் எழுதியது குறைவு. என்னுடைய எழுத்தை மறுபடியும் என்னாலே படிக்க முடியாது, அவ்வளவு தெளிவாக இருக்கும் என்று சொல்லுகிறார். ஆகவே வாய்மொழியாக சொல்லுகிற அதை பலர் எழுதுகிறார்கள். அதுல குறிப்பாக ஒரு பெண்மணியை சொல்லுகிறார். அந்த பெண்மணிதான் பல காலமாக இவருடன் இருந்து இவருடைய இந்த சொல்லுகிற சொற்களை எல்லாம் நூல் வடிவத்தில் எழுதி தந்தவர். இவருடைய மனைவி பல காலம் படுக்கையிலே துன்பப்பட்ட போது அந்த அம்மையார் தான் அவங்களுக்கும் துணை செய்திருக்கிறார். ஔதாரிய ஊர்வல்லி, இது உடுப்பி பெருவெள்ளத்தை பற்றி அதை கருப்பொருளாக கொண்டு எழுதப்பட்ட நாடகம். கர்நாகு சதாசிவராவ் காங்கிரஸ் தலைவர், அவருடன் ஏற்பட்ட நெருக்கத்தினால் சில புரட்சிகரமான சிந்தனை எல்லாம் வருகிறது. விலைமகளிர் குறித்து கன்யாபலி என்ற நாவல், சதிராட்டத்தை விமர்சனம் செய்து மரளி மன்னிக்கே என்ற நாவல், இன்ப நுகர்ச்சிக்கு போட்டியாக தன்னடக்கம் என்ற தலைப்பில் காந்தியடிகள் எழுதிய நூலை கன்னடத்திலே மொழிபெயர்க்கிறார். கதாயுத்தம் என்ற பெயரில் மகாபாரத கதையை தருவி உரைநடை நாடகம் எழுதுகிறார். விலங்குகள் நலச்சங்கம், அதற்கு அதை ஆதரித்து கோமாதே என்று ஒரு நாடகம் எழுதுகிறார். ராமகிருஷ்ண பரமஹம்சரின் வாழ்க்கையை 600 பக்கம் கொண்ட நூலில் எழுதுகிறார் இவர் கன்னடத்திலே. தன்னுடைய ஐரோப்பிய பயணத்தை பற்றி அபூர்வ பசிமா என்ற நூலில் எழுதுகிறார். புலன்கள் வெளிவரும் அறிவும் மனமும் முதன்மையானதை, வாழ்க்கை முக்கியமானது, புலன்களின் வழி வாழும் அறிவும் மனமும் முதன்மையானது என்று வாழ்வைய பெலகு என்ற நூலில் எழுதுகிறார். ஆடம்பரங்களை விமர்சனம் செய்து கற்பக்குடி என்ற நாடகம் எழுதுகிறார். அதிர்ஷ்டம் துரதிர்ஷ்டம், இதை கிண்டல் செய்து நியம
பண்ணின் விதி என்று எழுதுகிறார். கீச்சக சௌரந்திரி ஒரு இசை நாடகம், கர்ணார்ஜுன கார்பகுடி இவைகள் அவர் எழுதிய கடைசி நாடகங்கள். கர்ணன் காசியபர் வேடங்களில் இவன் நடிப்பதிலும் குறைவில்லை. கர்ண வேடத்திலும் காசியப முனிவருடைய வேடத்தில் நடிப்பதில் இவருக்கு அதீதமான ஈடுபாடு. யாரோ அந்தரு, சோமய சௌபாக்கியா இரு நாடகங்களிலும் நாட்டுப்புற இசையை மையமாக வைத்து எழுதுகிறார். நாட்டுப்புற இசை மையமாக. யட்சகான இசையில் ராகங்களை குறித்து யட்சகான பயலதா என்ற ஒரு நூல். ஆடு தின்னாத செடி ஏதும் இல்லை, என் விருப்பங்களுக்கும் தேடலுக்கும் இலையே இல்லை. அவர் தன்னை பற்றி சுருக்கமாக சொன்னது. மீண்டும் சொல்லுகிறேன், ஆடு தின்னாத செடி ஏதும் இல்லை, என் விருப்பங்களுக்கும் தேடலுக்கும் எல்லையே இல்லை. நான் முன்பு சொன்னது போல இவர் ஜேக் ஆஃப் ஆல் ட்ரேட் அண்ட் மாஸ்டர் ஆஃப் மெனி. மலர்கள் மீது இவருக்கு பெரு நாட்டம். இந்த பூக்கள் மேல அப்படி ஒரு இஷ்டம். யாராவது பறித்து அதை தலையை சூடினால் மலர்களை இவர்கள் கற்பழித்து விட்டார்கள் என்று சொல்லுகிறார். கர்ப்பகுடி, தேவதூதரு இவருக்கு கெட்ட பெயரை வாங்கி கொடுத்த இரு நூல்கள். என்ன காரணம் என்று சொன்னால், ஆலயங்கள் தொடர்பாகவும் சமயங்கள் தொடர்பாகவும் சில சீர்திருத்த கருத்துக்களை சொல்லுகிறார். அது பெருவாரியான பக்தர்களுக்கு அது ஏற்புடையதாக இல்லை. சொந்த கிராமமான கோட்டாவுக்கு அருகில் உள்ள சிறு நிலப்பகுதியில் வாழும் 3 தலைமுறை வாழ்வு பற்றியதுதான் தேவராஜ பகதூர் விருது பெற்ற இந்நூல். அந்த மிகச்சிறந்த விருது பெற்ற அந்த நூல். முகிட யுக்தா, ஏழை ஆசிரியரின் கதை பற்றி. ஆசிரியர்கள் எப்படி ஏழைகளாக இருக்கிறார்கள். ஔதாரியதா உருளல்லி, வடக்கு தெற்கு கன்னட மாவட்டங்கள், அதன் அரசியல் போக்குகள், பொருளாதார சுரண்டல், தந்திரம், வஞ்சகம் கோலோச்சும் அவலம், இது பற்றி எழுதுகிறார். இப்படி அவருடைய நூல்களை பற்றியும் அவருடைய சாதனைகளை பற்றியும் எவ்வளவு சொன்னாலும் அது முழுமையாக அடையாது. நீங்கள் இதை படிப்பதற்கு ஒரு முறை படித்தால் போராது, பல முறை படித்தால் தான் அந்த விஷயங்களை உள்வாங்கி இவருடைய சாதனைகளை முழுமையாக அடைய முடியும். அவருக்கு நம்முடைய பாராட்டுகளும் அஞ்சலியும் செலுத்துவதை தவிர வேறொன்றும் இல்லை. வணக்கம், நன்றி.